அக்டோபர் 25 சனிக்கிழமை. எரேமியா. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியா 1:5. இன்றைக்கு நாம் சந்திக்கிற தேவனுடைய ஊழியக்காரனின் பெயர் எரேமியா என்பதாகும். அனைவரும் எரேமியாவை கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார்கள். சிறு வயதிலேயே கர்த்தர் எரேமியாவை தம்முடைய மகிமையான ஊழியத்திற்கென்று அழைத்தார். எரேமியா அதை தட்டி கழிக்கும் வகையில் பல சமாதானங்களை சொல்லி பார்த்தார். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாயிருக்கிறேன் என்றார். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக என்றார். எரேமியா 1:7. பாபிலோனியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வந்தபோது அவர்கள் எரேமியாவுக்கு அதிக பொல்லாப்பு செய்தார்கள். ஆனால் தேவன் எரேமியாவை திடப்படுத்தி பலப்படுத்தி அவரை அரணான வெண்கல அலங்கமாக்கினார். ஆகவே எரேமியா தைரியமாய் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் எதிர்த்து நின்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்றான். எரேமியா 1:9-10. பார்வோனின் சேனை வருகிறதென்று கல்தேயருடைய சேனை எருசலேமை விட்டு போனார்கள். எரேமியா 37:11. அப்பொழுது ஜனங்கள் அவரை பிடித்து ஒரு பாழும் கிணற்றில் போட்டார்கள். கர்த்தர் அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். சில மாதங்களுக்கு பின்பாக பாபிலோனியர் திரும்பவும் வந்து எருசலேம் பட்டணத்தை பிடித்து சுட்டெரித்தார்கள். அப்பொழுது எரேமியா புலம்பல் பாடி தன் துக்கத்தை வெளிப்படுத்தினார். அந்த புலம்பலின் மூலமாக அவர் எவ்வளவாக கர்த்தரையும் தேவ ஜனங்களையும் நேசித்தார் என்பதையும், தேவ ஜனத்தின் பின்மாற்றத்தை தாங்க முடியாமல் அவர் எவ்வளவு கண்ணீர் சொரிந்தார் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரின் இருதய துடிப்பை அறிந்து அவருடைய சன்னிதானத்திலே தேசத்துக்காக மன்றாடுகிறார்கள். அப்படிப்பட்ட மன்றாட்டின் ஆவியினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. எரேமியா சொல்கிறார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமார்த்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். எரேமியா 9:1. கர்த்தர் வேத புத்தகத்தில் அநேக பரிசுத்தவான்களையும் தீர்க்கதரிசிகளையும் நமக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறார். அவர்கள் கர்த்தருக்காக நின்றதால் காலத்தால் அழியாதபடி இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, எரேமியா கர்த்தருடைய நுகத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்தது போல நீங்களும் கர்த்தரோடு இணைந்து நின்று விடுங்கள். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எரேமியா 33:16.